கரிகாலனோட கூட்டு சேர்ந்துடுறாங்க, அடிச்சிடுறான். அடிச்சுதான் பட்டிமன்றம் வாங்கிட்டு வர்றான். புத்தருக்கு பின்னாண்டதான் பேரரசு உதயமாகுது. அப்ப கரிகாலன் வந்துகிட்டு பேரரசுக்கு முன்னாடியே போய் அடிச்சிருக்கிறான்னு அர்த்தம். ஆகத்தை சமகாலம் தானே. வரலாறு எங்க வருது தெரியுதுங்களா? இப்ப இவர்களுக்கு சிக்கலே அதுதான். ஆமா. இப்ப நீங்க இது வடக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க்சிய அறிஞர்கள் கூட வந்துக்கிட்டு தமிழ் இலக்கியம் படிக்கணும். முதல்ல டே இங்க வந்து இங்க உட்காரு, இங்க இருக்கிற மதுரை கோயிலை பாரு, தூங்கா நகரம், பூம்புகாரில் போய் நில்லு. ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ மறுபடியும் ரினிவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பூம்புகார் இங்கே கடலாய்வு நடத்த மாட்டேங்கிறீங்க. இங்கே கொடுமணம், நம்ம ஊர் கொடுமணம் இருக்குது. 10/10 வருது கொடுமணம். அகழ்வாய்வு பண்ணினீங்கன்னா கீழடிக்கு ஈக்குவலாக அங்கேயும் வரு. அந்த காலத்து இண்டஸ்ட்ரி இல்லையா, ஸ்பெஷல் அகாடமிக் ஜூனியா, இதெல்லாம் உலகத்துக்கே இங்கிருந்தா ஏற்றுமதி. உலக கிளியோபாட்ரா போட்ட அந்த நீலக்கல் மாலை இங்கிருந்து தான் போயிருக்குது. இந்த பொங்கலூர்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது என்ன பொங்கலூர்னா என்னது? பொங்கலூர்னா என்னங்க? பொங்கலூர் கேள்விப்படுறீங்க இல்லைங்களா? பல்லத்து படத்துல பொங்கலூருக்கு ஏன் பொங்கலூர்னு பேர் போச்சு? அங்க கிடைக்கக்கூடிய கல்லை வந்து அந்த அம்மனுக்கு வச்சு கும்பிடுவாங்க. பொன் கல் ஊர், பொண்ணுக்கு ஈக்குவலா அந்த கல்லு. இந்த கல் வந்து பொண்ணு, அந்த கல்லத்தை நீலமணி கல்லத்தான் அவங்க போட்டுக்கிறாங்க. பொன்கல் ஊர் தான் பொங்கலூர் மாறி இருக்கு. இன்னைக்கு அந்த 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 கல்லை தான் வச்சு அந்த அம்மனுக்கு இந்த படியூர், பொங்கலூர், காங்கயம். ஐயா மிளர்கள் நாவல் யாரு? நம்ம முருகவேல். அந்த மிளர்கள் நாவலை படிங்க. கண்ணகியில வரும் மன்னா எனது பரல் முத்து, புரியுதுங்களா இப்பெல்லாம்? அப்ப இந்த பொன்கல் ஊர், இந்த பொன்கல் எங்க போகுது? கிரேக்கம், ரோம், உலக அலை கிளியோபாட்ரா அணிந்த அந்த நீலமணி கல் இங்கிருந்து, அதாவது வெறும் கல் அல்லங்க, ஃபெனிஸ்டு குட்ஸா போகுது. முழுமை அடைஞ்ச நகை. அதனாலதான் இன்னைக்குமே நம்ம ஆளுங்க வந்து ஆபரணங்கள் இங்க பொங்கலூர். இப்ப அதெல்லாம் இங்க கிடைக்குது. எங்க இப்ப இங்க பழனிக்கு பக்கத்துல வந்துகிட்டு அகழ்வாய் நடந்தாங்க, அது பேரு டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது. அங்கேயும் இதெல்லாம் கிடைக்குது. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, பெருவழிச்சாலை ஹைவே, அன்னத்த ஹைவே, ராஜராஜ பெருவழிச்சாலை இங்கதான் நம்ம சாவடி பக்கத்துல தான் அந்த கல்வெட்டெல்லாம் இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, இங்கிருந்து நம்ம முசிறி பட்டணம், நீங்க அங்கேயே அகழ்வாய் நடந்துட்டு இருக்குது.